ஆதியாகமம் 7. ஒரு பெரு வெள்ளம் இறங்குகிறது. கர்ச்சிக்கும் வானங்களுக்கு மத்தியில் நோவாவின் பேழை. அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள். வானம் இருண்டு போகிறது. கடவுளின் குரல் மென்மையாகவும் அதே சமயம் இடி முழக்கமாகவும் நோவா உள்ளே வா என்று கிசுகிசுகிறது. 7 நாட்கள் அமைதி. பிறகு ஒரு பெரும் பிளவு. வானம் கிழிந்து திறக்கிறது. ஆழ்கடலின் ஊற்றுகள் புதைக்கப்பட்ட எரிமலைகளைப் போல மேல் நோக்கி வெடித்து சிதறுகின்றன. 40 பகல் இரவுகளுக்கு மலை பேழையின் கூரையில் லட்சக்கணக்கான முஷ்டிகள் உள்ளே வர கெஞ்சுவது போல முழங்கி அலறிக்கொண்டு கொட்டுகிறது. இந்த அதிகாரத்தில் 23வது வசனத்தின் பாரத்தை உணருங்கள். ஒவ்வொரு உயிரினமும் அழிக்கப்பட்டது. தண்ணீர் கழுத்தளவு உயர்ந்தபோது தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை மார்போடு அணைத்துக் கொண்டனர். வயதானவர்கள் தங்களுக்கு கீழே மறையும் சேற்று மலைகளை பற்றி கொண்டனர். கடவுளை ஏளனம் செய்த ஒரு உலகின் கடைசி மூச்சு திணறல் பெரும் மூச்சுகளாக காற்றால் நிரம்பியது. ஆனால் பேழைக்குள் எட்டி துடிக்கும் இருதயங்கள், கால்நடைகளின் முனகல், புறா இறக்கைகளின் படபடப்பு, வாழ்க்கை மரணத்தை மீறுகிறது, கருணை மிதக்கிறது. இதோ கூர்மையான உண்மை. கட்டளை பைத்தியக்காரத்தனமாக தோன்றினாலும், வாக்குறுதி ஒரு நூற்றாண்டு தொலைவில் இருந்தாலும், இப்போது கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள். நோவா இரக்கமற்ற சூரியனுக்கு கீழே 120 ஆண்டுகள் உழைத்தார். அண்டை வீட்டார் அவரை பார்த்து சிரித்தனர். குழந்தைகள் வயதாகி கொண்டிருந்தனர். ஆனாலும் கடவுள் உள்ளே வா என்று சொன்ன அடுத்த கணமே நோவாவின் பாதம் வாசற்படியை தாண்டியது. தயக்கமில்லை, பேரம் பேசவில்லை. அந்த ஒற்றை நடுங்கும் ஆம் என்ற வார்த்தையே எதிர்காலம் சுழன்றாடும் அச்சாக மாறியது. நான் பிறகு செய்கிறேன் ஆண்டவரே என்று கூறி அரைக்குறையாக கீழ்ப்படிந்து காலத்தை கடத்திய போது அதன் விளைவுகளின் வெள்ள நீரை நான் சுவைத்திருக்கிறேன். வருத்தம், உடைந்த உறவுகள், இழந்த ஆண்டுகள். நோவாவின் கதை உறக்கச் சொல்கிறது. உடனடி கீழ்ப்படிதலே ஒரு உயிர் காக்கும் படகு. ஆம், கேள்விகள் எரிகின்றன. கைக்குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், ஒருபோதும் கேள்விப்படாத தொலைதூர கோத்திரங்கள். வேதாகமம் பின்வாங்கவில்லை. பாவம் ஒவ்வொரு இதயத்தையும் அழுக செய்கிறது. கடவுள் தேசங்களை நியாயம் தீர்க்கிறார். ஆனாலும் அதே மூச்சில் கருணை பெருக்கெடுத்து ஓடுகிறது. நோவா ஒரு புதிய ஆதாம், பேழை ஒரு நீர் கருப்பை. கடவுளின் கண்ணீரில் வானவில் ஏற்கனவே உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை உங்கள் எலும்புக்குள் உணருங்கள். தேவன் பரிசுத்தமான அக்கினி, கோபத்தில் மெதுவானவர். ஆனால் பாவம் எரிக்கப்படும். இன்று அவருடைய பேழைக்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய குமாரனுக்குள் நுழையுங்கள். அந்த பெரு வெள்ளம் புவியியல் நிகழ்வு அல்ல, அது நற்செய்தி. கீழ்ப்படிய மறுப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு, நம்பிக்கையற்ற கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு. தேர்ந்தெடுங்கள்.